குலாப் ஜாமுன் மேக் பண்ணுறப்போ நம்ம ஒன்று ரெடி பண்ணுவோம், பட் அதுவே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா நடுவில் பாயில் ஆகாமல் இருக்கும், அப்படியே இல்லைனா வெடிப்பாக கீரலாக இருக்கும். இதனாலேயே நம்ம பண்ணுற குலாப் ஜாமுன் ஒரு பர்ஃபெக்டான ஷேப் வராமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணனா ஒரு குட்டி குட்டி டிப்ஸ் மூலமாக இதெல்லாம் நம்ம சரி பண்ணிடலாம். பர்ஃபெக்டான கடையில் வாங்குற மாதிரி குலாப் ஜாமுன் நம்மளும் ரெடி பண்ணலாம். இதுக்கு நீங்கள் எந்த பவுடர் எந்த மிக்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான். என்ன அப்படின்னா இதில் நான் வந்து எம்டிஆர் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். இதில் நீங்கள் ஆச்சி யூஸ் பண்ணாலும், கெட்ஸ் யூஸ் பண்ணாலும், ஹால்ஜாம்ஸ் யூஸ் பண்ணாலும், என்ன யூஸ் பண்ணாலுமே இந்த குட்டி குட்டி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ எப்படின்றத பார்க்கலாம். இந்த மாவுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறது பால் எடுத்துக்கிறேன். இந்த பாலில் என்ன அப்படின்னா தண்ணி யூஸ் பண்ணி பண்ணலாம், பட் தண்ணி யூஸ் பண்ணுறவங்க தண்ணியோட டெம்பரேச்சர் லெவல் வந்து நார்மலாக இருக்கணும். அதே பால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி பாயில் பண்ண பாலை ஊற்றணும், பட் அந்த மில்க் வந்து ரொம்ப ஓவர் ஹீட்லேயோ இல்லை மீடியம் ஹீட்லேயோ இருக்காமல் ஒரு நார்மல் ஹீட்டில் இருக்கணும். நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹீட்லேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ தான் இதோட கரெக்டான டெம்பரேச்சருக்கு இது மிக்ஸ் ஆகும். எனக்கு வந்து இந்த பால் பவுடரை யூஸ் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா, ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நான் மில்க் யூஸ் பண்ணுறப்பமே இதே ரிச் டேஸ்ட் இருக்கும், பட் இதில் வந்து நான் பால் வந்து பண்ணையில் வாங்கின பால் யூஸ் பண்ணுறோம். பட் இதே நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பால் பவுடர் போட்டு அந்த தண்ணியை கலந்துட்டு அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் மேக் ஷுர் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த நீங்கள் ரெடி பண்ண அந்த டவ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான இதில் இருக்கணும். நம்ம பூரிக்கெல்லாம் மாவு இருக்குல்ல, ஸோ அதை விட ஒரு லைட் கன்சிஸ்டன்சி கம்மியாகவே தான் இருக்கணும். இது நம்ம எவ்வளோ நேரம் விட்டு வைக்கணும், அப்படியே விட்டுருக்கணும் அப்படின்னா நம்ம ஜீரா ரெடி பண்ணுற அளவுக்கு இந்த மாவை அப்படியே ஒரு தனியாக தூக்கி வச்சுருங்க, தொடவே தொடாதீங்க. இந்த பக்கம் ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஜீரா என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா 1 கப் சுகருக்கு 1 கப் வாட்டர் யூஸ் பண்ணணும். அதே மெஷர்மெண்ட் ஈக்குவல் குவான்டிட்டியில் யூஸ் பண்ணணும். பட் இந்த பேக்கில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எனக்கு 850 கிராம்ஸ் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சுகர் எனக்கு வேண்டாம். ஸோ அதனால் நான் 1 கப் சுகர் எடுத்தேன்னா 1 கப் குவான்டிட்டியில் அதே ஈக்குவலில் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம பாயில் பண்ணுறப்போ நான் கார்டமம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஏலக்காய், தென் இது போக குங்குமப்பூ 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க அதில். ஸோ இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டோவை வந்து மிக்ஸ் பண்ணி எல்லாமே பிசைஞ்சு வச்சுருப்போம். பட் இதை எடுக்கிறப்போ கையில் கீயோ இல்லை ஆயிலோ யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கீ யூஸ் பண்ணால் டேஸ்ட் இன்னும் சூப்பராக ரிச்சாக இருக்கும். ஸோ கீ யூஸ் பண்ணி நல்லா டஃபை வந்து அந்த சைடில் கிராக்கோ கீரலோ எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நல்லா ரவுண்ட் பண்ண முடியுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. பட் ரவுண்ட் பண்ணுறப்போ அமுக்கி கூட ரவுண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த டைம் வந்து கிராக் வந்து போயிடும். ஆயிலோட ஹீட் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆயிலை ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பாலை வந்து அந்த குலாப் ஜாமுனோட பாலை வந்து உள்ளே போடுறப்போ டக்குன்னு அந்த பால் மேலே வரக்கூடாது. அந்த பால் ஒரு 2 மினிட்ஸ் கீழே ஸ்டே ஆகணும். 2 மினிட்ஸ் கிடையாது, 2 செகண்ட்ஸ் கிட்டையாவது அட்லீஸ்ட் அது கீழே ஸ்டே ஆகணும். நம்ம ஆயிலை மட்டும்தான் தள்ளணுமே தவிர அந்த பால்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி வச்சு தள்ளக்கூடாது. ஸோ அந்த ஆயிலை தள்ளுறப்போ அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அந்த ஆயில் வந்து ஹீட் லெவலில் இருந்தது அப்படின்னா அதுவே மூவ் ஆகும். இல்லை ஒட்டுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம அப்படி ஒட்டி கரண்டியை வச்சு இழுத்து அப்படி பண்ணுறப்போ பாதி கீழேயும் பாதி இதுலையும் இருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஆயிலோட ஹீட்டு. நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணுறப்போ அந்த ஆயில் வந்து கீழே தங்குற மாதிரி நம்ம போடுற பால்ஸ் கீழே தங்கணும், அதுதான் கரெக்டான லெவல். தென் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஆயில் வந்து நம்ம எப்போவுமே மீடியம் ஃப்ளேம்லேயோ ஃபுல் ஃப்ளேம்லேயோ வைக்கக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி ஆன் பண்ணியிருந்தீங்களோ நார்மலாக அதே மாதிரி தான் நம்ம கடைசி முடிக்கிற வரைக்குமே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா இப்படி உடையாமல் எந்த கீரலுமே இல்லாமல் நமக்கு கிடைக்கும். நம்ம பண்ணுற இன்னொரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒன்று நம்ம போடுற குலாப் ஜாமுன் பால் வந்து சூடாக இருக்கும், இல்லை ஜீரா வந்து சூடாக இருக்கும், இல்லை 2 பேருமே இல்லாமல் 2மே ஹீட்டாக இருக்கும், பயங்கர ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம போட்டோம்னா நம்ம பண்ணியிருக்க குலாப் ஜாமுன் மறுநாள் பார்க்குறப்போ இப்படி கொலன்னு ஆகிடும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஜீரா வந்து ரொம்ப கூல்டவுன் ஆக விட்டுட்டேன். ஸோ ரொம்ப சில்லுன்னு ஆன பின்னாடி நான் கொஞ்சம் ஃப்ரீசரில் கூட எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு தான் வெளியே எடுத்து வச்சேன். ஏன்னா அப்போ தான் இது போடுறப்ப எனக்கு கரெக்டாக வருன்ற மாதிரி போட்டேன். பட் எனக்கு பர்ஃபெக்டாக தான் வந்தது. நீங்கள் இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட உங்களுக்கு பெட்டர் சஜஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கூட ஹெல்ப் ஆகும். Apart from that, you find any mistakes in my cooking style, you can mention here. I will correct that as a பண்ணிக்க எனக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.